ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆர்டிகிள் 53 இது என்னென்னா ஆர்டினன்ஸ் ஆஃப் பிரசிடெண்ட், ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடெண்ட். இது என்னென்னா ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் ஆக்ஷனில் இல்லை. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபா லோக்சபாவில் மெம்பர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த மெம்பர்ஸ் இன்ஆக்டிவாக இருக்கலாம், இல்லை அந்த மெம்பர்ஸ் டெசிஷன் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். இந்த கேஸில் ஒரு டெசிஷன் அந்த இடத்துக்கு கம்பல்சரியாக தேவைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலான்னா பிரசிடெண்ட்டு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணலாம். பிரசிடெண்ட் பாஸ் பண்ணுற ஆர்டருக்கு பேர் என்ன? ஆர்டினன்ஸ். இந்த ஆர்டினன்ஸ் எப்போ அவர் பாஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் ஆக்டிவாக இல்லைன்னா தான் பாஸ் பண்ண முடியும். பார்லிமெண்ட் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் பிரசிடெண்ட் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டாருன்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரூலாக பைலாவாக ஃப்ரேம் ஆகிடும். ஆனால் கண்டிஷன் பார்லிமெண்ட் ஆக்டிவில் இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் ஒரு இமீடியட் ஆக்ஷன். பார்லிமெண்ட்டை அதில் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அடுத்த புதுவாள் அவரை அப்பாயிண்ட் பண்ணி அவருக்கு ரெமுனரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ வேலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் இமீடியட்டாக எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னா அந்த கேஸில் பிரசிடெண்ட்டால் எடுக்க முடியும். அவர் பாஸ் பண்ணுற ஆர்டருக்கு பேர் தான் ஆர்டினன்ஸ். இந்த ஆர்டினன்ஸ் வாய்டு. எப்போ செல்லுபடி ஆகாது, இதுக்கு என்னென்னா நாட் வேலிட் தான் வாய்டு. எப்போ நாட் வேலிடு? ரெண்டு ஹவுசஸ்மே செஷனில் இருக்குன்னா, விச் மீன்ஸ் என்ன, ராஜ்யசபாவும் டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க, லோக்சபாவும் டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைமை தான் இருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸில் மட்டும் இந்த பிரசிடெண்ட் பாஸ் பண்ணுற ஆர்டினன்ஸ் வாய்ட் ஆகிடும். ஏன்னா அவங்களும் சேர்ந்து தான் அந்த கேஸில் தீர்ப்பு எடுக்கணும். இது இமீடியட் ஆக்ஷன் பிரசிடெண்ட்டால் எடுக்க முடியாது. அதனால தான் அந்த கேஸில் மட்டும் அது வாய்ட் ஆகிருக்கு. அடுத்து ஆர்டினன்ஸ் cannot டேக் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டினன்ஸ் cannot டேக் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, என்ன தான் ஒரு பிரசிடெண்ட்டுக்கு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குனாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறி அவரால் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் மக்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே தான் அவர் ஏதோ ஒரு ரூலை பாஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு பர்சனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பிடுங்கிட்டு வேற ஒரு புது லாவெல்லாம் இது பண்ண முடியாது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லி நமக்கு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்டினன்ஸ் பிரசிடெண்ட் தான் இங்கே இருக்கிறதுலே அல்டிமேட் பவர் அத்தாரிட்டி. இந்த கேஸில் அவர் பாஸ் பண்ணுற ஆர்டினன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா எல்லோரும் ஈக்குவல் கிடையாது, இந்த பர்டிகுலர் கேஸ்ட்டில் இருக்கிற பீப்புள் தான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிடுறாரு. அதில் ரூலாக மாற்றிடுறாருன்னா மாற முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்கிறதுக்கு உட்பட்டு தான் ஒரு பிரசிடெண்ட்டே ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணணும். அதை மீறி ஒரு பிரசிடெண்ட்டால் ஆர்டினன்ஸை பாஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸஸ் லேய்டு பிஃபோர் போத் த ஹவுசஸ். அவர் பாஸ் பண்ணுற ஆர்டினன்ஸ் ரெண்டு ஹவுஸ் முன்னாடியும் சொல்லப்படும். இந்த மாதிரி இதுதான் நான் பாஸ் பண்ணியிருக்கிற ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹவுஸ்க்கும் அனுப்பிடுவாங்க. அந்த ஹவுஸுக்கு அனுப்பி ரெண்டு ஹவுஸுமே அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த பர்டிகுலர் ஆர்டினன்ஸ் ஆக்டாக மாறுமே தவிர ஒரு பிரசிடெண்ட்டு அவராக ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண உடனேலாம் அந்த பர்டிகுலர் ஆர்டினன்ஸ் ஆக்ட் ஆகிடாது. இதுதான் ஆர்டினன்ஸோட 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஆர்டினன்ஸ்னால் ஆர்டர் ஆஃப் பிரசிடெண்ட்டு. பார்லிமெண்ட் இல்லைனா தான் ஒரு பிரசிடெண்ட் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண முடியும். அது ஒரு இமீடியட் ஆக்ஷனு. ஆர்டினன்ஸ் ரெண்டு ஹவுசஸும் செஷனில் இருக்குன்னா அது வாய்ட் ஆயிரும், வேலிட் ஆகாது. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டினன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பவர் கிடையாது. அந்த ஆர்டினன்ஸை ஹவுசஸ் முன்னாடி லே பண்ணிட்டு தான் அது ஆக்டாக மாறும். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஆர்டினன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.